அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கமலேஷ். இப்போ சமீபத்தில் நடந்த குரூப் 1 கவுன்சிலிங்கில் டெப்டி கலெக்டராக தேர்வாகியிருக்கேன். இந்த வெற்றியை வந்து நான் என்னுடைய பேரண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இவங்க எல்லாரோட முக்கியமாக இந்த வெற்றியை நான் வந்து சாம் சாருக்கு சமர்ப்பிக்கிறேன். ஸோ என்னுடைய ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஜேர்னி தான். ஸோ எல்லாரும் போலேயும் நானும் 11th 12th வந்து பயோமேக்ஸ் தான் எடுத்தேன். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் வந்து ஸ்கூலிங்கில் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், அது தான் என் ஆம்பிஷனாக இருந்துச்சு. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எம்பிபிஎஸ் சீட்டு எனக்கு வந்து கட் ஆஃபில் கிளியர் ஆகலை. ஸோ அதன்படி அடுத்து செகண்ட் ஆப்ஷன் எனக்கு என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் இருந்தது. ஸோ வந்து எனக்கு நல்ல மார்க்ஸ் கட் ஆஃப்ஸ் நல்லா இருந்ததால் அண்ணா யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிது. ஸோ நான் அதை பர்சூ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா காலேஜ் லைஃபு ப்ளஸ் ஸ்கூல் லைஃபு இதெல்லாம் நல்லா காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப் ப்ளஸ் ஹாஸ்டல் லைஃப் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு 4th இயர் வரும்போது தான் எனக்கு வந்து கரியரை பற்றின ஒரு பயம் ஏற்பட்டது. ஸோ ஃபர்தராக நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுது, நம்ம எந்த பாத் சூஸ் பண்ண போகிறோம், இதை பற்றி ஒரு பயம் ஏற்பட்டது. ஸோ நான் 4th இயரில் வந்து நான் 2 பாத் நான் சூஸ் பண்ணேன். ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் என்னுடைய கரியர் நான் சூஸ் பண்ண நினைக்கும் போது ஒரு பாத் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆகி ஒரு நல்ல கோர் கம்பெனியில் ஐடியில் ப்ளேஸ் ஆகிறேன். இது ஒரு ஆம்பிஷனாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட், சிவில் சர்வெண்ட் இது இப்படி ஒரு ஏதாவது சூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னுடைய பாஸ்ட் கிளியர் பண்ண சீனியர்ஸு ப்ளஸ் இப்போ டெப்டி கலெக்டர் ப்ளஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க சீனியர்ஸு நிறைய பேரோட கைடன்ஸ் கிடச்சிது. ஸோ அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஸோ ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் ப்ளேஸ் ஆகிட்டு நல்ல ஒரு லைஃப்பை அமைச்சிக்க முடியும். ஆனால் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மக்களுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இப்போ நம்ம மட்டும் பயனடையாமல் நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் ஒரு சொசைட்டியாக ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு அமைப்பு வந்து இந்த கவர்மெண்ட் ஃபீல்டில் இருக்குது. ஸோ நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படி. ஸோ அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷன்ஸ் தான் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமை வந்து என்னோட கரியராக சூஸ் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் காலேஜ் வந்து முடிச்சுட்டு 2021 நான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கோவிட் டைம் ஏற்பட்டது. செகண்ட் வேவ் போயிட்டு இருந்தது. ஸோ என்னால் ஒரு ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படிக்க முடியலை. ஸோ நான் வீட்டிலேயே செல்ஃபாக வந்து ஸ்கூல் புக்ஸு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்ம எந்த லெவல் ஆஃப் காம்படிஷனில் இருக்கோம், நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா, நமக்கு என்ன ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஸோ நான் செல்ஃபாகவே ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ப்ளஸ் லைப்ரரியில் ப்ரொக்யூர் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது நான் சரி இந்த கம்ஃபர்ட் ஜோனில் வெளியே வந்து படிக்கணும். ஸோ ரியல் காம்படிஷன் எப்படி இருக்குது, எல்லோரும் எப்படி படிக்கிறாங்க, இது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் நமக்கு தேவை. அப்படி எந்த இன்ஸ்டியூட்டில் நான் படிக்கலான்னும் போது எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சொன்ன எல்லாரும் சொன்ன ஒரே இன்ஸ்டியூட் வந்து அப்போலோ ஸ்டடி சென்டர் தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னுடைய இமீடியட் சீனியர் ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கிளியர் ஆன சீனியர் எல்லாமே அப்போலோ இன்ஸ்டியூட்டில் படித்து கிளியர் பண்ண வந்து அதிகமாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு சொன்னது வந்து அப்போலோ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி நானும் வந்து அப்போலோ இன்ஸ்டியூட்டில் 2022 வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ண உடனே என்னுடைய அதிகபட்ச குறிக்கோளாக இருந்தது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம், இனிஷியலாக நம்ம போயிடலாம், அப்படி தான் என்னோடய ஆம்பிஷனாக இருந்தது. ஸோ 2022 வந்த குரூப் 4 தேர்வில் வந்து நான் தேர்ச்சி பெற்றேன். ஸோ நான் அப்போலோ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போலோ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி நான் கிளாஸஸ் வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோடய கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம அப்போலோ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நமக்குள்ள படிக்கும் போது தான் தெரிஞ்சது நம்ம எந்த அளவுக்கு லேக்கில் இருக்கோம். நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே நான் தெரியாமல் இருந்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க கிளாஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது இந்த கன்சாலிடேட் கிளாஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரி வந்து மந்த்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டக்ட் பண்ணும்போது டாப் லெவலில் மார்க் எடுக்கிறவங்களை கூப்பிட்டு சாம் சார் வந்து கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது அவங்க டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்து 194, 195 அவுட் ஆஃப் 200 இருக்கும். என்னுடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 150, 160 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து 2 விஷயம் புரிஞ்சுது. இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த ஒரு வருஷம் நான் வந்து வீட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு தப்பாக படிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த ஃபேக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் நானே எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது இல்லாமல் நான் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இதெல்லாம் இந்த ஃபேக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்கிறவங்க. ஸோ தனியாக படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படிக்கும்போது தான் நம்மளோட பல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க கூட நம்ம போட்டி போடணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் ஏற்பட்டது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு அப்போலோ இன்ஸ்டியூட் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட் கண்டக்ட் பண்ண உடனே அவங்க கீ டிஸ்கஷன் ப்ளஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இமீடியட்டாக அன்றைக்கி ஈவினிங்காக போட்டுருவாங்க. ஸோ நம்ம காம்படிஷனில் இருக்கமா இல்லையா எல்லாமே வந்து நமக்கு அன்றைக்கே தெரிஞ்சிடும். நம்ம வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய மைனஸ் என்னுடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ
என்னோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் டிஎன்பிசியில் கொடுத்தது 2022 குரூப் 4ல் கொடுத்தேன். அந்த குரூப் 4ல் வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து நான் குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணலான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து சாம் சார் நான் பார்க்கும்போது அவ்வளோதான், நான் வந்த ஆம்பிஷன் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் தான் சார், எனக்கு கிடச்சிருச்சு, நான் அது அவ்வளோதான் சார், நான் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சாம் சார் சொன்னது, ஏன் ஸ்டாப் பண்ணுறேன், நீ குரூப் 2 குரூப் 1 நல்ல பொட்டன்ஷியல் கேண்டிடேட், நீ கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 1 கிளியர் பண்ணுவேன். அவர் சொன்ன ஊக்கம் தான் எனக்கு வந்து அடுத்தது குரூப் 2 எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண ஒரு முன்னுந்தாரமாக இருந்தது. நான் அடுத்தது 2024 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்ரட்டேரியட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் 2024 குரூப் 1 அட்டெம்ப்ட் ஒன்று கொடுத்தேன். அந்த குரூப் 1 அட்டெம்ப்ட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்லா இன்டர்வியூ கிளியர் பண்ண முடிஞ்சது. 0.5 வந்து எனக்கு குரூப் 1 சர்வீஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் மிஸ் ஆன உடனே எனக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ நான் நேராக வந்து பார்த்து வந்து எக்ஸாம் கவுன்சிலிங் முடிச்சுட்டு சாம் சார் தான் பார்க்க வந்தேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த வாட்டி வந்து உனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படாது, நெக்ஸ்ட் டைம் வந்து நீ இந்த வாட்டி எடுத்துருந்தா உனக்கு வந்து கிடைச்ச போஸ்ட் தான் எடுத்திருப்பேன், நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு பிடிச்ச போஸ்ட் நீ டிசியை கண்டிப்பாக எடுப்பேன், குரூப் 1 டெப்டி கலெக்டர் எடுப்பேன்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சார். அதே மாதிரி இந்த வாட்டி குரூப் 1 டெப்டி கலெக்டர் எடுத்திருக்கேன். ஸோ அப்போலோடைய ப்ரோக்ராம்ஸு சொல்லுவாள். ஸோ அப்போலோடைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது நான் வந்து முழுக்க ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ 3மே அப்போலோவில் மட்டும் தான் பண்ணேன். வேறு எங்கேயும் நான் வந்து பண்ணதில்லை. அப்போலோ இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் 3 ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணேன். இதில் அப்போலோடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ இது 3த்துக்கும் டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணி, இந்த 3த்துக்கும் வெவ்வேறு அப்ரோச்சஸில் வெவ்வேறு ஸ்டாஃப்ஸை வச்சு தான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் டைம் ஃபோர்ட்நைட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் டெஸ்ட்னு மந்த்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மந்த்லி நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்தமாதிரி ரிவைஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கன்சிக்வன்சியாக நம்மளுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவரால் டெஸ்ட் சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரிக்கு ஃபுல் டெஸ்ட்டு, யூனிட் 8 யூனிட் 9 பாலிட்டி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 30 to 45 டெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஸ்கூல் புக் கண்டென்ட்டு, அது இல்லாமல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எம்சிக்யூஸ் கொஷின்ஸ் எல்லாமே தனித்தனி கேட்டகரியில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 டெஸ்ட்டு வந்து பேசிக் லெவல் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் கேட்டகரியில் வந்து கொஞ்சம் ஹை லெவல் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து மேட்ச் த ஃபாலோவிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஜஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் மட்டும் ஆப்ஷன் இல்லாமல் நம்ம யோசிச்சு எலிமினேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான கொஷின்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ரியல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட இங்கே வந்து ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரொம்ப அதிகமாக கேட்கறதால நம்மளுக்கு மெயின் எக்ஸாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியான இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரோக்ராம். இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து மெயின்ஸ் ப்ரோக்ராம் தான். ஏன்னா அதில் வந்து ப்ரிலிம்ஸாக நம்ம அன்றைக்கே நம்மளுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம், நம்ம ஃபர்தராக நம்ம மெயின்ஸுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனால் மெயின்ஸ் அப்படி கிடையாது. நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து அது அக்செப்டபிள் கண்டென்ட்டாக, அது நம்ம கொஷினுக்கு ரிலவெண்ட்டாக தான் எழுதியிருக்கோமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஓவரால் நம்ம கொடுக்குறது நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துடணும். ஒரு கொஷினுக்கு வந்து நம்ம 100% மெயின்ஸில் எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம 70% மார்க் 70% அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போலோட மெயின்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்தோடனே சாம் சார் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓரியன்டேஷன் வந்து நியர்லி நான் 2 டைம் எனக்கு மெயின்ஸ் எழுதினேன். 2 வாட்டியுமே நியர்லி 5 hours வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுலேயே ஒரு ரைட்டிங் மெத்தடாலஜி கிளாஸ், ரைட்டிங் மெத்தடாலஜி ஒரு பார்ட்டாக இருக்கும். எப்படி வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கணும், ஸோ வந்து ஒரு கொஷினுக்கு எது எதிர்பார்க்கணும், எந்த ஃபேக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை சப்ஹெட்டிங்காக போடணும், எதை சப் கண்டென்ட்டாக கொடுக்கணும், எதை வந்து அண்டர்லைன் பண்ணணும், இது எல்லாமே அந்த ரைட்டிங் மெத்தடாலஜி கிளாஸில் சாம் சார் வந்து எக்ஸலண்ட்டாக சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எழுத போகிற மற்ற 30 டெஸ்ட்டுக்குமே அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்த கேட்டகரின்னு பார்க்கும்போது ப்ரெசன்டேஷன். இப்போ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம ஷேட் பண்ணுறது அது நம்மளுக்கு எதுவும் இல்லை. மெயின்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங் இல்லாமலே கிளியர் பண்ணலாம். ஹேண்ட் ரைட்டிங் ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் கண்டென்ட், இது 3த்தையும் நம்ம வந்து ஒன்றா கொடுக்கணுன்ற போது ஸோ அதுவும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இப்போ 10 மார்க்கு 15 மார்க் பார்க்கும்போது 10 மார்க் வந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். 15 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். ஆனால் 15 மார்க்ஸ் நம்ம 2.5 பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 2.5 பேஜஸில் வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸில் கொடுக்கணும் போது நம்ம செலக்டிவான ஃபேக்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்மளுக்கு அந்த கொஷினை பற்றி நம்ம எல்லா பேரும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நம்ம கொடுக்குற ஃபேக்ட் வந்து நம்ம ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த எப்படி வந்து அந்த ரைட்டிங் மெத்தடாலஜி கிளாஸ்லேயே சாம் சார் வந்து எக்ஸலண்டாக சொல்லிடுவார். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பண்ணும்போது சப்ஜெக்ட் ஓரியன்ட் டிஸ்கஷன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் எப்படி அப்ரோச் பண்ணணும், எத்திக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ பேப்பர் 2ல் வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் சோஷியல் இஷ்யூஸ் ப்ளஸ் எத்திக்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு ஹிஸ்ட்ரிக்கு படிக்கும் போது நம்ம ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு கொடுக்குற கண்டென்ட் வந்து நம்ம எஃபெக்டிவாக கொடுத்துரும். அதே சோஷியல் இஷ்யூஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்தாலும் எஃபெக்டிவாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஸ்கீம்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு அப்ரோச் தேவை. இப்போ சோஷியல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீம்ஸை வச்சு கொண்டு போகலாம், ப்ளஸ் வந்து நம்ம டேட்டாஸ் தேவை. இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் நம்மளுக்கு உள்ள கண்டென்ட் தெரியாது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம். எத்திக்ஸ் பார்க்கும்போது இந்த வாட்டி தான் புதுசாக
லாஸ்ட் குரூப் ஒன்று தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தனியாக அப்ரோச் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத ஒரு குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க நம்மளுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த ஓரியன்டேஷன்லேயே கிளியர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு வந்து எப்படி போகணும், நம்ம மெயின்ஸ் ப்ரோக்ராம் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் ப்ரோக்ராமில் வந்து ஓரியன்டேஷன் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸாக எதுக்கு ஒரு சில கன்வென்ஷனல் கொஷின்ஸ் இருக்கும். பாலிட்டினா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், கவர்னர், அட்டார்னி ஜெனரல், இதெல்லாம் வந்து ஒரு கன்வென்ஷனல் கேட்குற கொஷின். இதில் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக ஒரு 13 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க நான் படிக்கும்போது. ஸோ அதில் வந்து பாலிட்டி வந்து 5 டெஸ்ட்டு, ஐஎன்எம் அப்படி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பேசிக் கண்டென்ட், நம்ம ஃபிலிம்ஸில் படித்த கண்டென்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் எல்லாமே நம்மளை வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நம்ம படிச்சிருவோம். ஸோ அடுத்த கேட்டகரி பார்க்கும்போது சப்ஜெக்ட் ஓரியன்டட் டெஸ்ட், பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 சப்ஜெக்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டட் டெஸ்ட் வரும்போது டெஸ்ட் முடிஞ்ச அன்னைக்கே நம்மளுக்கு டிஸ்கஷன் வந்துருவாங்க. டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் ஹாலில் வந்து நம்மளுக்கு டாப்பர் பேப்பர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கொஷனுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம டெஸ்ட் முடிச்ச உடனே நம்ம கொஷின் பேப்பர் வச்சுக்கிட்டு நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம், நம்ம அப்பே ஃபேக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் என்விரான்மெண்ட் அப்போலோ வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அடுத்த லெவல் ப்ரோக்ராம் பார்க்கும்போது மாடல் டெஸ்ட். இந்த மாடல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எப்படி வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பராக பஞ்சுவாலிட்டியான டைம், அந்த டைமுக்கு மேலாம் இப்போ 9:30னா 9:30க்கு இன் டைம் ஆகிடும். கொஷின் பேப்பர் வந்து 10 மினிட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் வந்து 12:30க்கு முடியுதுன்னா 12:30க்கு பேப்பர் கலெக்ட் பண்ணுறாங்க. யாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா டைம்ஸோ கிரேஸ் டைம்ஸோ கொடுக்குறது இல்லை. ஸோ டிசிப்ளின் வந்து அப்போலோ இன்ஸ்டியூட்டோட முக்கியமான, இந்த அளவுக்கு அப்போலோ வந்து சக்ஸஸாக இருக்குன்னா அவங்க டிசிப்ளின் ப்ளஸ் வந்து அவங்க ப்ராசஸ் ப்ளஸ் எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தடாலஜி இது எல்லாமே தான் காரணம். அடுத்தது ப்ரோ. ஸோ அது நடுவில் மெயின்ஸ் முடிச்சு. ஸோ இன்டர்வியூ ப்ரோக்ராம் நான் வந்து இது எனக்கு செகண்ட் இன்டர்வியூ. நான் ஃபஸ்ட் இன்டர்வியூ 2 இன்டர்வியூமே அப்போலோவில் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வியூவில் எனக்கு வந்து எப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணோன்னே எனக்கு 1-to-1 செக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. 1-to-1 செக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், எனக்கு என்னுடைய பயோ டேட்டா ப்ரொஃபைலே என்னால் சொல்ல முடியல. ஸோ எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுத்துது. அதை வந்து இண்டிவிஜுவலாக இவனுக்கு இது தேவை, இவனுக்கு இந்த இடத்துல ஃபோக்கஸ் கொடுக்கணும், ஸோ ஒரு எப்படி வந்து ஒரு சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் அப்போலோவில் கிடைச்சிது. ஸோ 1-to-1 செக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூஸ் வந்து குவாலிஃபைடு மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே ஒரு ரியல் டிஎன்பிஎஸ்சி மார்க் இன்டர்வியூ எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடான மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு எல்லா பேனல்லையும் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் லெவலில் ஒரு நம்மளுக்கு மார்க் டீச்சர் ஐஏஎஸ் ஓகே மார்க் இன்டர்வியூ சொல்லணும். ஸோ மார்க் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குவாலிஃபைடு பேனல் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ், எல்லா பேனல்லையுமே ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே தடுமாறுறோம், ஒரு எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம இன்டர்வியூ கொடுக்கணும், ஸோ நம்ம ரொம்ப சைல்டிஷாக எதுவுமே பண்ணாமல் ஒரு நம்ம இன்டர்வியூ போகும்போதே நம்ம வந்து ஒரு குரூப் 1 ஆஸ்பிரண்ட் இப்படி நம்ம போல்ட்னஸாக பேசணும், இப்படி சுச்சுவேஷன் இப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த எல்லாமே எனக்கு ஒவ்வொரு இன்டர்வியூலுமே எனக்கு நல்லா மோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து நான் ஃபஸ்ட் லேப் எடுத்தேன். ஸோ எனக்கு கிடைக்கல, எனக்கு 0.5 வந்து போஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த இன்டர்வியூ வரும்போது நான் நல்லா ட்ரெயின் ஆகிட்டேன். ஸோ வந்து அந்த ஒரு லெவலுக்கு இப்போ நல்லா ட்ரெயின் ஆகிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபைடு மார்க்ஸ். ஸோ அந்த மார்க் இன்டர்வியூவில் கூட ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் இனிஷியல் ஸ்டேஜில் போகிறோன்னா இவங்களுக்கு இந்த பேனல் செட் பண்ணலாம், இவங்க கொஞ்சம் நல்ல ஸ்டேஜில் இருந்தாங்க இவங்களுக்கு இந்த ஹை லெவல் பேனல் செட் பண்ணலாம், அதில் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நான் வெளியில் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்போலோ இன்ஸ்டியூட் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சாம் சாரோட பங்கு இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இது எல்லாத்தோட முக்கியமாக நான் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு எனக்கு முக்கியமாக இருந்த காரணம் வந்து ரெஃபரன்ஸ் ஹால் தான். ஸோ ரெஃபரன்ஸ் ஹாலை பற்றி சொல்லணுன்னா மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருப்பாங்க. இப்போ ரெஃபரன்ஸ் ஹாலில் பார்த்து முக்கியமாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் டாப்பர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், டாப்பர் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம எழுதுகிற டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனுடைய ஆன்சர் ஷீட்ஸ், மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் ஹாலில் வந்து சாம்சங் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ நான் வந்து யூஸ்வலாக நான் படிக்கிற டைமில் எனக்கு ரூமில் வந்து ரூம்மேட்ஸ் வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுறதால எனக்கு வந்து ரூமில் ஒரு நல்ல என்வரான்மெண்ட் கிடைக்கல. ஸோ நான் வந்து படித்தது எல்லாமே ரெஃபரன்ஸ் ஹாலில் மார்னிங் 8 o'clock வந்துடுவேன், ஈவினிங் வந்து நைட் 8 o'clock வரைக்கும் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன ஒருனா இந்த ரெஃபரன்ஸ் ஹாலில் நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ மற்ற இடத்துல நம்ம படிக்கும் போது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம், எங்கேயாவது நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம டைவர்ட் ஆகிடுவோம். ஆனால் அப்போலோவில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஹாலில் ஃபோன் வந்து நாட் அலோடு. ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்டடீஸில் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம சார் வந்து பீரியாடிக்காக நம்மளை வந்து கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். நம்ம ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறோம், ரொம்ப ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உடனே கூப்பிட்டு வான் பண்ணி மேலே வந்து ஃபர்தராக ஆக்ஷன் எடுப்பார். ஸோ இதெல்லாம் என்னும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃபீல் இருந்தது. நம்ம ஸ்கூலில் வந்து எப்படி நம்ம வந்து நம்ம சார் வந்து நம்ம
ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் நம்மள தப்பு பண்ணாமல் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களோ, இன்னும் அந்த ஒரு இந்த ஸ்டேஜ்லேயும் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து அப்போலோடைய இந்த 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து முக்கியமான பங்கு அப்போலோட டிசிப்ளின் ப்ளஸ் சாம் சாரோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸால் இல்லாமல், ஸோ நான் இன்னும் நம்மளுக்கு இப்போது மெயின்ஸ் ப்ரோக்ராம் வரும்போது நம்மளுக்கு அந்த 8 to 8 டைம் பத்தாது. ஸோ நம்ம இன்னும் இயர்லியராக படிக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து சாம் சார்ட்ட பர்சனலாக கேட்டோம். ஸோ வந்து நான் இந்த மெயின்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 8 வரைக்கும் படித்தா பத்தாது. ஸோ இன்னும் எஃபெக்டிவாக படிக்கணும். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய ஒவ்வொரு கொஷினுமே நம்ம இண்டிவிஜுவலாக படிக்கும்போது நம்ம ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஆன்சர் எழுதும். அதே நம்ம ஒரு கேங்காக ஒரு கம்யூனிட்டியாக படிக்கும்போது ஸோ நம்ம கொடுக்குற ஆன்சர் வந்து ஒரு ஆங்கிளில் இருக்கும். இன்னொருத்தர் வந்து அதை நம்ம பெட்டராக கொடுக்கலாம். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து பர்சனலாக சாம் சார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரூம் அரேஞ்ச் பண்ணி கேட்டோம். அவர் வந்து பர்சனலாக நாங்கள் ஒரு கேங்கில் வந்து ஒரு 10 பேர் இருந்தோம். அவங்க எங்களுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் நைட் 12 o'clock வரைக்கும் எங்களை வந்து ஃபெசிலிட்டி கொடுத்தாரு. ஸோ இந்த கம்யூனிட்டியாக நாங்கள் படித்தது ப்ளஸ் டிஸ்கஸ் பண்ணி படித்தது தான் எங்களோட சக்ஸஸ் ரேட்டுக்கு முக்கியமான காரணம். நாங்கள் கேங்கில் வந்து நம்ம 10 பேர் இருந்தோம். அதில் வந்து இப்போ 5 பேர் வந்து குரூப் 1 சர்வீஸ் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ராஜராஜன் வந்து டிஎஸ்பியாக இருக்கார். கோகுல் சிங் அவர்கள் டெப்டி கலெக்டராக இருக்கார். இந்த வருஷம் நான் வந்து டிசியாக இருக்கேன். என் நண்பர் வந்து சிவராமகிருஷ்ணன் வந்து டிஎஸ்பியாக இருக்காங்க. கிரண் கோபி வந்து டிஎஸ்பியாக இருக்கார். ஸோ என்னோட கேங்கில் மீது 5 பேர் வந்து அடுத்த அட்டெம்ப்ட்டில் கண்டிப்பாக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு 0.5ல 2 மார்க் 3 மார்க்லேயே இப்படி மைல்டாக தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது எந்த ஒரு ஈகோவும் எந்த ஒரு இவன் நல்லா படிக்கிறானே, இவன் நம்மளோட மார்க் அதிகமாக எடுக்கிறானே கிளாஸ் டெஸ்ட்டில், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எல்லாருமே நமக்கு தேவை எல்லாரும் சர்வீஸ். நம்ம மட்டும் சர்வீஸ் எடுத்தால் பார்த்தாது. நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே சர்வீஸ் எடுக்கும் போது நம்ம கம்யூனிட்டி நல்லா பெருசாகும். ஸோ நம்ம எடுக்கிற இந்த முயற்சி தான் நம்ம ஜென்ரேஷனே மாற்றும். ஸோ எங்கள் கேங்கில் எல்லாருமே ஆல்ரெடி நல்லா வெல் செட்டில் ஃபேமிலி யாருமே கிடையாது. எல்லாருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக உள்ளே வராங்க. ஸோ எங்கள் எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணும்போது தான் நம்ம சர்க்கிள் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் கேங்கில் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் முக்கியமாக எங்கள் கேங்கில் வந்து முக்கியமாக நான் வந்து நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது கிரண் அண்ணன் தான். அவங்க எங்கள் எல்லாரோடய ரொம்ப சீனியரு. அவருக்கு 32 வயசு ஆகுது. ஆனால் வந்து அவங்களோட சின்னவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு போகிறாங்களே, எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல், எந்த ஒரு பொறாமை போட்டி இருக்கும். ஆனால் அது வந்து ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்கும். இப்போ நீ என்னோட 5 மார்க் கூட எடுத்துட்டியா, அடுத்த வாட்டி நான் உன்னோட மார்க் நான் பீட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு போட்டி தான் எங்களுக்குள்ளும். ஸோ நான் இப்போ பர்சனலாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக சக்ஸஸ் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகிறது முக்கியம் தான். அதோட முக்கியம் வந்து நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் சக்ஸஸ் ஆகும்போது தான் நம்ம சர்க்கிள் பெருசாகும், நம்ம கான்டாக்ட் டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பெட்டர் வந்து எல்லாருமே சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற விஷயம் வந்து இன்னொருத்தவங்க நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் படிப்பீங்க, நீங்கள் ஒரு புக் ரெஃபர் பண்ணுவீங்க, உங்கள் நண்பர் வந்து வேற ஒரு புக்கு படிப்பாங்க. ஸோ அதில் தெரியாத டேட்டா இருக்கும், இன்னொருத்தர் ஒரு டேட்டா படிப்பார். ஸோ நீங்கள் படிக்கிற டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணும் போது தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணும் போது தான் அதோடைய எஃபெக்டிவ் உங்களுக்கு லாங் டைம் மெமரியாக இருக்கும். நம்ம தனியாக படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஷார்ட் டைமாக வந்து எரேஸாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசி படிக்கும்போது உங்களுக்கு அது எப்போ எஃபெக்டிவாக ஃபீல் ஆவீங்கன்னு பார்த்தா இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து சில பேர் நான் பார்த்துருக்கேன் தனியாக படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க இன்டர்வியூவில் எப்படி பேசுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அதே நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது ஸோ நம்மளுக்கு அது ப்ரிலிம்ஸில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக நம்ம சக்ஸஸ் ஆனாலுமே உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த அளவுக்கு அப்போலோ வந்து சக்ஸஸாக இருக்குது, இந்த 25 இயர்ஸாக நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஓவராலாக தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 இன்ஸ்டியூட்டாக இருக்கிறது அப்போலோனா, அதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி. அதை வந்து நிலைநிறுத்துறது பார்த்தீங்கன்னா அப்போலோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ். இது எல்லாத்துக்குமே ஆணி வேர்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ இன்ஸ்டியூட்டோட டைரக்டர் திரு சாம் ராஜேஷன் அவர்கள் தான். அவர் இல்லைனா இந்த இன்ஸ்டியூட் கிடையாது. ஸோ 25 வருஷமாக அந்த அப்போலோ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து அதோட டிசிப்ளின் ப்ளஸ் பஞ்சுவாலிட்டி. அதை தலை நிமிர்த்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ். அதில் வந்து முக்கிய பங்கு விதிக்கிறது வந்து அப்போலோடைய டைரக்டர் திரு சாம் ராஜேஷன் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து அப்போலோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னு படிக்கிறேன்னா, வெளியில் வந்து உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் கிடைக்கலாம், நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பாருங்கள். பட் சாம் சார் வந்து என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ, அவர் என்ன அப்ரோச்சில் வந்து கொண்டு போகிறாரோ, ப்ரிலிம்ஸுக்கு அவர் சொல்கிற அப்ரோச் ப்ளஸ் மெயின்ஸுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் இன்டர்வியூக்கு எப்படி பேசணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் வீடியோஸு எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் அப்போலோவில் இதை சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அதனால தான் வந்து நான் கடந்த 3 வருஷமாக நான் அதை படிச்சுட்டு இருக்கேன். அந்த 3 வருஷத்துலேருந்து எனக்கு 3வது கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ளஸ் ஒரு குரூப் 1 இன்டர்வியூ போயிருக்கேன். இப்படி என்னோட சக்ஸஸ் ரேட்டு முக்கியமான காரணம் நான் சாம் சாரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். 100% அவர் என்ன சொன்னார், இது படிக்க சொன்னால் நான் படிப்பேன், இந்த அப்ரோச் எப்படி ஒரு ப்ரிலிம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எல்லாமே அவர் சொன்னதை மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போலோ ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சாம் சார் என்ன சொல்கிறாரோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.